பிளேட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஆர்கனைசர் இது. ஒரு மாதிரி ரிங்காக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், அலுமினியம் கிடையாது. உள்ள மேட் ஃபினிஷ் லுக்கில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு. இது இவங்களுடைய ஒன் ஆஃப் தி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனே சொல்லலாம். இந்த சீர்தட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஹண்டிலாம் பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல், அதாவது ஒரே தகடில் செய்யப்பட்டது. எந்த கட்டும் இல்லாமல் ஒரே தகடில் செஞ்சுருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு மினி இட்லி தட்டு, அதுக்கப்புறம் ஸ்டீமர் பிளேட், அதுக்கப்புறம் 2 இட்லி தட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூரில் உள்ள காளீஸ்வரா ஸ்டோர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கிராஸ்கட்டில் ஷீலா அண்ட் கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா பிரைமரியாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஃபுட் கிரேட் குவாலிட்டியில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு சில எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸும் உண்டு. நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இவங்களுடைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் வாங்கிக்கலாம். கூப்பன் கோட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம நேற்று காளீஸ்வரா ஸ்டோரில் உள்ள சில கலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு சில கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஒன் ஆஃப் தி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வந்து நம்ம மேக்ஸிமம் வேறு ஷாப்ஸ்லாம் பார்க்க முடியாது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஹேமர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவி வெயிட்டாக இருக்குது. என்னால் தூக்கவே முடியல. இதெல்லாம் இப்போ நியூ அரைவல் அண்ட் ஆல்சோ இது ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கடாய் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறதா சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4-5 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல லைஃப் வரும். சின்ன சைஸ்லேருந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்பளம் அதெல்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பொரிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் குழம்பு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் லாஸ்ட் சைஸ். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 ரூபீஸ்லேருந்து 4000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு ஷாப்க்கு போகிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் நேம் சொல்லி டிஸ்கிரிப்ஷன் உள்ள கூப்பன் கோட் சொல்லி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் வாங்கிக்கிங்க. இப்போ சில இட்லி பாத்திர கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்குது. குவாலிட்டி வைஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட் கிரேட் குவாலிட்டியில் தான் கொடுத்துட்ருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 இட்லி சுடுற மாதிரியான சைஸில் இருக்குது. ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா அதே பிராண்டில் 10 இட்லி சுற்றுற மாதிரியும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம துணி போட்டு சுடுற மாதிரியான மாடலில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கும் அதே சமயம் பெரியவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பிராண்டில் அடுத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இட்லி ஊற்றுற மாதிரி பாத்திரம் இருக்குது. இந்த மாடல் வந்து நம்ம போத் இண்டக்ஷன்லையும் வச்சுக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 ரூபீஸ்லேருந்து 2000 அந்த ரேஞ்சில் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. அடுத்து இந்த இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 இட்லி ஊற்றுற மாதிரி ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமர் பிளேட் வருது. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இட்லி தட்டு வருது. ஒன்றில் வந்து 4, இன்னொன்றில் வந்து 4. மொத்தம் வந்து இட்லிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 13 இட்லி ஊற்றலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டீமர் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. 13 இட்லி வித் ஸ்டீமர் பிளேட்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரம். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு 1500 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து வித் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்த மாடலுக்கு வந்து ஹேண்டில் கிடையாது. இந்த மாடலில் வந்து வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. இதுவும் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப காம்பாக்டாக சின்னதாக அழகாக தெரியுது. இதுவும் போத் இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டவ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து நம்ம துணி போடாமல் ஆயில் அப்ளை பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இட்லி பாத்திரம் மாடல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஒரு மல்டி பர்பஸ் கடாய்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நிறையா பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மினி இட்லி பிளேட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமர் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டிலே பார்த்தீங்கன்னா 2 தட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றில் வந்து 7 இட்லிஸும் அடுத்ததில் வந்து 5 இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 13 இட்லி நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம துணி போட்டும் சுடலாம், துணி போடாமையும் சுடலாம். இந்த பாத்திரத்தில் வந்து கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்ட்விச் பாட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சீக்கிரம் தண்ணி கீழே ஊற்றி வைக்கிற தண்ணியும் சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இத்தனை பிளேட்ஸும் கொடுத்து கீழே சாண்ட்விச் பாட்டமோட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 அந்த ரேஞ்சில் இருக்குது. இட்லி பாத்திரத்தில் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
அடுத்து வந்து குக்கிங் அண்ட் சர்விங் செட் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோலயும் குக்கிங் அண்ட் சர்விங் செட் பார்த்தோம். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா காப்பர் பாட்டம் உள்ள மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த கீழ காப்பர் பாட்டம்ல வந்து டிசைன் பண்ண மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி பிரிண்டர் டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுவும் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்ப ஹெவியா இருக்கு. கையில தூக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவி வெயிட்ல பண்ணிருக்காங்க. காப்பர் பாட்டம்ல வந்து கீழ கொடுத்திருக்க அந்த பிரிண்டர் டிசைன் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது பார்க்கிறதுக்கு லுக் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த மாடல் வந்து நம்ம சிங்கிள் பீஸும் எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே செட்டா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 450 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. காப்பர் பேஸ்ட் அப்படிங்கறனால நமக்கு வந்து ஹீட் அப்சர்ப்ஷன் சீக்கிரமா இருக்கும். அதே சமயம் கேஸ் கன்சப்ஷனும் நமக்கு கம்மியா இருக்கும். அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா சீர்தட்டுன்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம வந்து அரிசி கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சலிக்கிற ஜல்லடை மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ரூபீஸ்லேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து சீர்தட்டிலே வந்து இந்த மாடலும் கூட வச்சுருக்காங்க. இது நல்லா பெரிய சைஸாக நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து தேங்காய் அந்த மாதிரிலாம் நம்ம சீரில் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன் பார்த்தீங்கனாலும் நல்லா அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். கீழே கூட டிசைன் வருது பாருங்கள். வெயிட் பார்த்தீங்கனாலும் நல்லா ஹெவி வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து சொம்பு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி சைஸில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கிட்ஸுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சிந்தாமல் குடிக்கிறதுக்கு சின்ன சின்ன சைஸில் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபீஸ் ரேஞ்சிலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரியவங்களே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டி சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ்லையும் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் சொம்புலேயே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்லையும் கூட பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டாக கொத்தன மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நியூ அரைவல். பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. நமக்கு ஒரே டிசைன்லேயே நிறைய பீசஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கும் போது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறத விட இந்த மாதிரி சொம்பு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஹண்டி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கனாலும் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கலாம். இது நம்ம 1 லிட்டர் பாலே வாங்கலாம். இதை விட சின்ன சைஸும் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ரூபீஸ் அந்த ரேஞ்சிலேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பால் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பால் ஆற்றுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3-4 பேத்துக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாத்திரங்களில் போட்டு நம்ம ஆற்றும் போது நல்லா மிக்ஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரே தகடில் பண்ணினது, எந்த ஒரு கட்டும் எந்த ஒரு ஜாயிண்ட்டும் இல்லாமல் அப்படியே பண்ணுறது. இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லா ஹெவி வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹண்டிலாம் வந்து நம்ம பால் வாங்குறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் சாதம் வடிக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலேயே காப்பர் பேஸ்ட் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இன்னும் நிறைய ஹண்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் பேஸ்டு ஹண்டி. காப்பர் பாட்டம் அப்படின்னாவே நமக்கு ஹீட் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் காளீஸ்வரா ஸ்டோரில் உள்ள மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.